அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா, எங்கள் ஊர் நாகப்பட்டினத்தில் பள்ளி திறப்பு விழா பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான். ஆனால் நாங்கள் இன்றைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி போனோம். அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பள்ளி கட்டடம் எங்களுக்கு பக்கத்து தெருவில் தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து வளர்ந்தது தான். இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் வீட்டிலேருந்து பள்ளி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்து தெருவில் தான் இருக்குது. வெளியில் வந்து பார்த்தோம். அப்போ மாமா எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு போயிட்டே நடந்து பார்த்துக்கிட்டே போகலான்ட்டு போனோம். நல்லா இருந்துச்சு, லைட்டிங்லாம் போட்டு அப்படியே அழகாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டு 11:30ங்கிறதுனால அவ்வளோவா வந்து கூட்டமும் இல்லை. கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த டைம்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். நாங்களும் கூட்டம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்த மாதிரி நிறைய மக்களும் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாங்க, லேடிஸ்லாம். அப்படியே பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். பள்ளி லைட் போட்டு சூப்பராக அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நைட் வியூக்கு பள்ளி அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லோரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு தான் வந்துட்டு பள்ளி திறப்பு விழா பண்ணுறாங்க. நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துகிறாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இன்றைக்கி பார்ப்போன்னே நினைக்கவே இல்லை. ஏன்னா நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்ம நாளன்னைக்கு அது மாதிரி போய் பார்த்துக்கலாம் கூட்டம் குறைஞ்சதோடன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அல்லாஹ் வந்துட்டு இப்போயே இன்றைக்கே நாடி இருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நாங்கள் பள்ளியை பார்த்துக்கிட்டே போய் என்ட்ரன்ஸில் வேற போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். கட்டடம்லாம் நல்லா கட்டியிருந்தாங்க. சைடில் போயிட்டு என் பையன்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தார். இன்னும் ஒர்க்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நைட்லங்கிறதுனால அதிகமாக வீடியோவும் எடுக்க முடியல. அப்படியே வேலை போய்கிட்டு இருந்துச்சு ஒரு சைடு. அப்புறம் பள்ளியில் எல்லோரும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே பள்ளி உள்ளார போயிட்டோம். உள்ளார போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பள்ளி இப்போ புதுசாக கட்டியிருக்கவும் வேறு மாதிரி வியூவில் இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். 2, 3 வாசல் இருந்துச்சு. அதில் வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸில் உள்ளார போய் பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள். பள்ளிவாசல் உள்ளே போனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஒவ்வொன்றும் அழகாக இருந்துச்சு. அல்லாஹ் அழகானவன், அதனால அழகானதையே விரும்புகிறான்னு சொல்கிறதுனால இது வந்து அழகாக இருந்ததுனால எங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஃபேமிலிலாம் தொழுதாங்க. அல்லாஹ்க்காக கட்டப்பட்ட பள்ளி. இன்ஷா அல்லாஹ் எந்தவித இணை வைப்பும் இல்லாமல் அல்லாஹ்க்காக இருக்கணும். அல்லாஹ் அதுக்கு உறுதுணையாக இருந்து அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாட்ட துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பள்ளியை பையன் போய் மாடியெலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தார். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த கிளாஸோடு இருந்துச்சுல்ல அந்த ஃப்ளோரு. இதுக்கும் மேலே மொட்டை மாடி டெரஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா கீழே மெம்பர் அதெல்லாம் தெரியுது பாருங்கள். மிட் நைட்டில் அவ்வளோவா ஆளுங்க வரமாட்டாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து எல்லா லேடிஸும் வந்து தொழுதுட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து மொட்டை மாடி. அங்கே வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்ததில் தான் பார்த்தோம். நாங்கள் போகலை, பையன்தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். டூம்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கள்ல அதோட டூம், அந்த கலரு, அந்த சைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். டெரஸில் நின்று அப்படியே சுற்றி வீடியோ எடுத்திருக்காரு. ஆனால் இருட்டில் அவ்வளோவா தெரியல. பட் நல்லாயிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்து பேச ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருந்தாங்க. அவங்களையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையா தெரிஞ்சவங்களையா பார்த்துட்டு
அப்படியே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பள்ளியிலேருந்து வெளியில் வந்தால் ஆப்போசிட்டில் குளம் வெட்டி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பக்கத்தில் சமுதாய கூடம். அங்கே வந்துட்டு நாளைக்கு பள்ளி திறப்பு விழாக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பள்ளிலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். திரும்ப மாமா எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எல்லாரையும் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தி அதிலேயே இருக்கும்படி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.